வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. இன்றைக்கு சொல்லுகிறார் திமுகவை கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதாகும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்றார். எத்தனை மாசம் கழிச்சு சொல்றாரு? அதுவும் அவரே சொல்ல மாட்டார், சொல்லி கொடுக்கிறார். அந்த பேட்டி கொடுக்கும் போதே போன் வருது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களே. அண்ணே 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 அவர் சொல்றார், இப்படி பேசு அப்படி பேசு, இல்ல சார் இதை சொல்லு அதை சொல்லு, இல்ல லைவ்ல வேற போடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. ஏன் அதை நீங்களே வந்து சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது என்ன சொன்னேன்? திமுகவோட கூட்டணி நீங்க வைக்கவில்லை என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாங்க, நான் சத்தியம் பண்றேன், நீங்க சத்தியம் பண்ண. இன்னி வரைக்கும் ஏன் பதில் சொல்லல? ஏன் சொல்லல? இப்படி பொய்யை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார். தன் மீது இருக்கிற தவறை மறைப்பதற்காக சொல்லுகிறார். சொல்றார், இன்னொன்னு சொல்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும், ஆராயணும். யாரை கூட்டிங்க? மாவட்ட வாரியா கூட்டத்தை நடத்தினீங்க. இப்ப விழுப்புரத்தில் கூட்டத்தை நடத்துறீங்க. நான் எம்எல்ஏ, இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவன். சரி, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல, என்ன கூப்பிடல, விட்டுருங்க. ஆனா அங்க நின்று தோல்வி அடைந்த வேட்பாளர்கள் விழுப்புரம், வானூர், திண்டிவனம் 3 வேட்பாளர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யார் யார் கூட்டிங்களா? 3 பேரும் கூப்பிடல. அந்த தேர்தலில் பணியாற்றிய 22 ஒன்றிய செயலாளர் 18 ஒன்றிய செயலாளர் நீங்க கூப்பிடல. இருக்கிற அணி செயலாளர்கள் யாரையுமே நீங்க கூப்பிடல. இருக்கிற பொதுக்குழு யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுவிட்டு அவர்களை வைத்து தேர்தலுக்கே வேலை செய்யாத, தேர்தலை எதிர்த்து வேலை செய்தவர்களை கூட்டி வச்சு நீங்க என்ன தேர்தலுக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிச்சீங்க? இப்ப சொல்ற தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறாரே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களை கேட்கிற, உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போதுமானாலும் நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்க உண்மையான காரணத்தை சொல்றோம். நாங்க விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்றோம். ஏன் தோத்தோம், எதுக்காக தோத்தோம், என்னத்து காரணத்துக்காக தோத்தோம். இன்றைக்கு வாய்க்கையே பேசுகிறார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தோல்வி அடைந்து விட்டது காரணம் இந்த மாவட்ட செயலர். நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்று, பொதுச் செயலராக பொறுப்பேற்று நடைபெற்ற 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு இடையில நடைபெற்ற இடைத்தேர்தல், 26 நாடாளுமன்றத்தில் எதற்காவது ஒரு பைசா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க குற்றம் சாட்ட முடியும்? ஆமா, எந்த தேர்தலுக்காக இதை கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் மற்றவர்கள். வெற்றி தோல்வி இது எல்லோருக்கும் சமம். தோல்வியில் நாங்களும் ஒத்துக்கிறோம். இல்ல எங்களுடைய பங்கு, எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. நாங்க ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம், ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். இதுல எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆராய்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும், அதிமுக வலுப்பெறணும். இன்னொன்னு சொல்லுகிறார், டிடிவியை நாங்கள் தான் மறுத்தோம் என்று. இது அவருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். 2020 சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார், அடுத்து வாரிய தலைவராக கொடுங்கள் என்று கேட்டார். எதற்குமே ஒற்றுக்கொள்ளாததால் அன்னைக்கு 43 தொகுதியில் தோற்று. தேமுதிகவை கூட்டணியிலே திட்டமிட்டே வெளியேற்றப்பட்டது. இப்படி முறையாக கூட்டணி அமைக்காதது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்காதது, இது ஒரு தோல்விக்கான மிகப்பெரிய காரணம். இது எல்லாம் உண்மையான காரணத்தை ஆராயாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களால் சொல்ல முடியும். இப்படி இந்த எடுபடுகளை விட்டு
பேச வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.